ஐயே ஐயே சே இது நல்ல குடும்பத்து பையன் செய்யற வேலை இல்லையாடா. வேண்டாம் வேண்டாம். அப்படின்னா ஒரு நல்ல வேலையை நீங்களே எனக்கு சொல்லுங்க. அந்த மாதிரி என்னால முடிஞ்சதுன்னா. அப்படின்னா அட்வைஸ் பண்ணாதீங்க. வானம் எனக்கு தானே போகும், அதை நான் பாத்துக்கிறேன். அப்படி ஏதாவது நடந்தா உனக்கு மட்டும் மானம் போகாது, எங்களையும் பாதிக்கும். நாங்களும் ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கணும்ல. கொஞ்ச நாள் தலை நிமிராம நடந்தா போதும். நான் ஒண்ணு திருடுறதுக்கு போலியே. ஐயோ, இதை விட அது தேவல. உனக்கு அப்படிதான் தோணும். ஏன்னா நீ இப்பதானே செஞ்சுட்டு இருக்க. அடக்கடவுளே, என்னமா பேசுறான்? அம்மா, என்னமா கேட்டுட்டு இருக்க? இதுக்காக ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என் மாமாவும் கல்யாண புரோக்கர் தான், நல்ல வருமானம் தான் கிடைச்சது. வருமானம் வந்ததா? உங்க குடும்பத்துல உள்ளவங்க எந்த கேவலமான வேலையும் செய்வாங்க. நம்ம குடும்பத்திலயும் அது மாதிரி செய்யணுமா என்ன? அப்படின்னா அவனுக்கு பணத்தை கொடுங்க, வேற நல்ல வியாபாரம் பண்ணட்டும். நீ வாயை திறக்காத. தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது. தலை, இந்த தலையை இத்தனை நாள் பார்க்கவே இல்லையே. இனிமே இத பத்தி யாரும் அபிப்பிராயம் சொல்ல வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன், அதுல மாற்றமே இல்ல. டீ கடை இருக்கிற இடத்துல ஒரு ஆபீஸ் தொடங்க போறேன். அப்ப என்னோட டீ கடை? அதை கொஞ்சம் மூடுங்க. ஹோட்டல்காரர் பசங்கன்ற பேராவது எங்களுக்கு போட்டோம். ஐயோ, நீ என்ன வேணாலும் ஓபன் பண்ணிக்க. என் கடையை நான் மூடவே மாட்டேன். அப்ப நான் ஆபீஸ் எங்க தொடங்குவேன்? ஆபீஸா? என்ன ஆபீஸ்? அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். டேய், யானை இழைச்சா தொழுவத்துல கட்டுவாங்களா? உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது இதுக்காக இல்ல. உன்னை டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டு தான் 10வது முடிஞ்ச உடனே அதுக்கு முயற்சி பண்ண. அதுவும் நடக்கல. கடைசியில டெவலப்மெண்ட் ஆபீசர் ஆகணும்னு, இப்ப கல்யாண புரோக்கர் ஆகணுங்கிற. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன இழவ வேணா பண்ணி தொலை. எதுவும் கிடைக்கலன்னா என் கூட ஏற்பட்டவா. அப்பா, ஜோசன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. எனக்கு ஒண்ணும் கேட்க வேண்டாம். கீழே வச்ச எறும்பு கடிக்கும், தலையில வச்ச பெண் கடிக்கும்னு வளர்த்த. தாய் இல்லாத குறை தெரியாம வளர்த்துருக்க. நான் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களை எல்லாம் நீ பாப்பன்னு நம்பின. என் கணக்கெல்லாம் தப்பாயிடுச்சு. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் என்ன சாகவா போறேன்? அப்பா, நாங்க பாக்குறது வெறும் மேரேஜ் புரோக்கர் வேலை மட்டும் இல்ல, கமிஷன் ஏஜென்சி தான். கமிஷன் ஏஜென்சி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன? அதத்தான் உங்ககிட்ட கேக்குறேன். இருந்தாலும் டெவலப்மெண்ட் ஆபீசர் மாதிரி வருமா? வருமா? பெரிய பெரிய ஷிப்பிங் ஏஜென்சி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவிஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாப்புலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளவு ஏன் ஓஃபர்ஸாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பெரிய பெரிய கமிஷன் ஏஜென்சிங்க. கோடிக்கணக்கான ரூபாயில தான் அவங்க வருமானமே. அது மாதிரி ஒரு கம்பெனியை தான் நாங்க இப்ப சின்ன லெவல்ல ஆரம்பிக்க போறோம்ப்பா. ஆரம்பத்துல அவங்கள இப்படிதான் ஆரம்பிச்சாங்களா? அப்புறம் எப்படி? நீ அப்ப என்னமோ சொன்ன, இந்த கல்யாண புரோக்கர்னு என்னமோ. ஐயோ அப்பா, கல்யாண கேஸும் நாங்க எடுக்கிறோம். மாப்பிள்ளையோ பொண்ணோ தேவைன்னு நினைக்கிறவங்க எங்க ஆபீஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒவ்வொருத்தருடைய டீடைல்ஸும் டிமாண்ட்ஸும் தனித்தனியா ஃபைலா இருக்கும். மேட்ச் ஆகிற ஜோடி கிடைச்ச உடனே ஒவ்வொருத்தருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க எங்க ஆபீஸுக்கு வந்து அமௌண்ட்லயும் மற்ற காரியங்களையும் செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்கன்னா நாங்க எங்க கமிஷனுக்கு பில்ல கொடுத்து கேஷை வாங்குறோம். இதான் நாங்க பண்ற வேலை. ஓ அப்படியா? இந்த மாதிரி புரியுற மாதிரி சொன்னதுன்னா எனக்கு விளங்கும். நான் நினைச்சேன் நீ அந்த சந்திரா புரோக்கர் மாதிரி. ஐயா, இப்ப புரிஞ்சிருச்சுல்ல? இப்ப புரிஞ்சிருச்சு. உனக்கு 2000 ரூபாய் தானே வேணும்? அதான் அந்த பாய் கிட்ட வாங்கிக்கோ. இந்த வருஷம் தேங்காய் அந்த ஆள் எடுத்துக்கிட்டோம். நீங்க சொன்னது அப்பாக்கு புரியல போல இருக்கு. பெரிய ஆபீஸ் நினைச்சிருப்பார் போல இருக்கு. பாவம். இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்களாலதான் கிடைக்கும்னு அப்பா நம்புறாரு. அப்பாவோட நம்பிக்கைய எப்படியாவது நீங்க தான் நிறைவேற்றணும். எங்க மனசுக்கு பிடிச்சி இந்த வேலையை செய்யல. உங்க 2 பேருக்காகவும். என்னை பத்தி இனிமே கவலைப்பட வேண்டாம். சின்னவ மெர்சி இனிமே அவளுக்காக பார்த்தா போதும். அப்ப நீ? இதோ உங்க ஃப்ரெண்டு வந்துட்டாரு. ஜோசப், தப்பிச்சிட்டோம். எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஆனா டீ கடையை மூட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு சைடுல கொஞ்சம் இடம் தரேன்னு சொன்னாரு. அப்பா 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம ஆரம்பிக்கலாம்ல? உன்கிட்ட டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த டீ. ஓ, வீட்டுக்கு மகாலட்சுமி குடி வர போறா. என்னதான் நடந்தாலும் நம்ம தரித்திரம் நம்மளை விட்டு போகவே போகாது. இவங்க சொல்ற கணக்க பார்த்தா ஒரு நாளைக்கு 100 பேராவது இங்க வருவாங்க. டீ எவ்வளவு செலவாகும்? நீ என்ன பண்ற? உளுந்து வடை, பருப்பு வடை, தோசை எல்லாம் ரெடி பண்ணு. யாரு அதெல்லாம் செய்யறது? மீனாட்சிக்கு முன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. எதுக்கு மீனாட்சி? பசங்க இருக்காங்கல்ல. அவனுங்க ஒத்துழைச்சானுங்கன்னா எல்லாம் பண்ணலாம். எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒண்ணுமே பிடிக்கல. அவனுங்க ஆபீஸ் ஓபன் பண்ணி என்னதான் பண்ண போறானுன்னு தெரியல. அவங்கள குத்த சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவங்க ஸ்டேட்டஸ நாம பார்க்கணும். என் பையன் ஜோசப் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு இங்கிலீஷ் எல்லாம் பேசுறப்போ நான் அப்படியே நழுவிடுவேன்.
சில நேரங்கள்ல நாம சட்டையெல்லாம் போடாம வேர்வையில கசகசான்னு இருப்போம். என்ன இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம அப்பா தானே. இல்ல அப்படி இல்ல, நம்ம பசங்க ஒரு நிலையில இருக்கிறப்போ நாம நம்மள மாத்திக்கணும். என்னப்பா ரொம்ப அதிசயமா இருக்கு, கடையே கல்யாண கலை கட்டின மாதிரி இருக்கு. எல்லாம் கல்யாண விசேஷம் மாதிரி தான். கே ராமசாமிக்கு தெரியாம பரமேஸ்வர் வீட்டுல ஒரு கல்யாணமா? பரமேஸ்வர வீட்டு கல்யாணம் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எந்த வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் உனக்கு தெரிய போறது இல்ல, அத தெரிஞ்சுக்கோ. ஆமா ஆமா. ஏன் என்னாச்சு? ஆயிரக்கணக்கான மணப்பெண்களிடையே உங்களுக்கு தேவையான மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம். எண்ணற்ற கலெக்ஷன். சுயம்வர மேரேஜ் கன்சல்டன்ட் அண்ட் கமிஷன் ஏஜென்சி. வரும் ஞாயிறு காலை 10 மணிக்கு திறப்பு விழா நடைபெறுகிறது. மரியாதைக்குரிய ராமன் வைத்தியர் அவர்கள் திறந்து வைக்கிறார். சுயம்வரம் மேரேஜ் கன்சல்டன்ட் அண்ட் கமிஷன் ஏஜென்சி. நீங்க எனக்கு செஞ்சது ரொம்ப துரோகமாச்சு. இதுதான் கலியுகம். ஏய், என்ன கனவு காண்றியா? ரொம்ப யோசனையில இருக்க. ஒண்ணு இல்ல. இந்த வயசுல இருக்கிற பொண்ணுங்க இப்படி யோசிக்கிறது நல்லதில்ல. அம்மாவும் தங்கச்சியில வீட்டுல இல்லையா? இல்ல, எங்க போயிருக்காங்க? கடைக்கு. இன்னைக்கு அண்ணனோட கடை திறப்பு விழா. இந்த கம்பெனி நல்ல பெருசா வளர்ந்து கல்யாண வாழ்க்கையில நிறைய பேரை சேர்த்து வைக்கணும்னு அந்த பரமேஸ்வரன் ஆசீர்வதிக்கட்டும். பரமேஸ்வரன் ஆசீர்வதிக்கட்டும். ஆ. நீங்க 2 பேரும் வாங்க, அப்படி உட்காருங்க. முதல்ல நம்ம வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கங்க. ரொம்ப சந்தோஷம். இந்தா நீ எழுது. நீ எழுது. நீ எழுது. ஏன் உன் கையெழுத்து நல்லா இருக்காதா என்ன? பொண்ணு பேரு ரம்யா, வயசு 20. அட்ரஸ் தெரியும்ல? தெரியும். எனக்கு கூட யாரு தள்ள வேண்டாம், எல்லாருக்கும் தர. லைன்ல வாங்க, அவசரம் எல்லாருக்கும் இருக்கு. என்ன வேலை பொறுமை, பொறுமை. தர, அவசரப்படாத. நல்ல மாநிறம். எல்லாம் எழுதியாச்சு. நல்ல சகப்பு, உயரம் 5 அடி 5 இன்ச்சு, எடை 46, அழகு தேவதை, பெரிய கண்கள், சிவந்த உதடு, அலையலையான கூந்தல், BA டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் படிச்சிட்டு இருக்காங்க. தெய்வ பக்தி. நேரத்து உனக்கு தெரியுமா அவளை? பார்த்திருக்கேன். அது சரி, இவ்வளவு டீடைலா? அது வந்து வைத்தியரை பார்த்தாலே தெரியுது மகளோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு. போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? என்கிட்ட இருக்குடா. போட்டோ எங்களுக்கு வேணும், அப்பதான் அவங்களுக்கு ஏத்த மாப்பிள்ளைய நாங்க தேட முடியும். ஃபைல்ல வைக்கணும்ல. தரேன். ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும், டாக்டர்ஸ் மட்டும்தான் வேணும். டாக்டர்ஸ் வேணும். நாளைக்கு 8 மணிக்கு நான் டியூட்டிக்கு போலனாலும் பரவாயில்ல, 2ல 1 தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போக மாட்டேன். ஒண்ணு எனக்கு பணத்தை கொடுங்க, இல்லன்னா உங்க பொண்ணை நீங்களே வச்சுங்க, என்ன ஆள விடுங்க. ரமேஷுக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு, இனி எப்படியாவது பணத்தை கொடுத்துறோம். இந்த டயலாக நான் பல தடவை கேட்டாச்சு. இனிமே தான் நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. லாஸ்ட் பஸ்ஸுக்கு போகலனா நாளைக்கு வேலைக்கு. அந்த பஸ் கிடைக்கலன்னா நான் கார்ல போறேன். எனக்கு இன்னைக்கு முடிவு தெரிஞ்சாகணும். எல்லாரும் இந்த கங்காதரனை முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு போலீஸ்காரன். எனக்கு இந்த சொந்த பந்தம்லாம் முக்கியம் கிடையாது. முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருவேன். ஏண்டி, அவன் தகராறு பண்ணணும் வந்திருக்கான், இப்ப என்ன பண்றது? நீங்க யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். அவர் என் பொண்ணையும் என்னையும் வேணாம்னு தான் சொல்ல போறாரு. அதுல எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நீ அவங்கிட்ட பேசி சமாதானப்படுத்தலாம்ல. அவர்கிட்ட பேசினா சமாதானம் ஆவார்னு நினைக்கிறீங்களா? என்ன பார்த்தாலே கோவம் அதிகமாகும். எனக்கு அவர் பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. அம்மா, ரமேஷ் அவர்கிட்ட எதிர்த்து பேச வேணாம்னு சொல்லுங்க. கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் அவர் அடக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு திருட்டு பையில ஒரே அடியில இடுப்பு உடைச்சிட்டாரு. அட கடவுளே, என்னவோ இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு 5 ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நடந்திருக்குன்னு நாம பயப்பட வேண்டியதில்ல. நாளைக்கே 10 ஆகும், அடுத்து 15 ஆகும். தினமும் ஒரு 10 ஆள் வந்தா போதும். 10 பேரு 25 250 ரூபா. ஒரு மாசத்துக்கு 30 நாள் கூட்டி கழிச்சு பார்த்தா 7500 ரூபா. ஓ ஜீசஸ். போக போக இன்னும் அதிகமா கிடைக்கும். ரமேஷோட ஜாதகத்துல இருக்கு,
27 வயசுல பொண்ணு பொருள் வாகன யோகம் அவனுக்கு சுக்கிரதசை ஒரு 25,000 ரூபாய் சேர்ந்துருச்சுன்னா அந்த கங்காதரன் கணக்க முடிச்சிருவேன். ஒரு தலைவலியாவது தீந்துரும்ல. எல்லாம் சரியாகும்ப்பா. நாளைக்கு காலைல 8 மணிக்கு ஆபீஸ் திறக்கணும். சரி வரேன். நாங்க கிளம்புறோம். சரி. ஆ, போயிட்டு வாங்க. என்னம்மா? மெதுவா பேசு. அவர் வந்திருக்காரு கங்காதர. அவன் ரொம்ப கோவமா இருக்கான். நீ எப்படியாவது அவனை சமாதானப்படுத்து. அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? நீ கோவப்படாத. அவன் எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறேங்கிறான். ஓஹோ, மிதிக்கிறதையும் பார்க்கலாமே. டேய், 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 விடுங்க, வேணாம்டா, விடுங்கன்னு கேளு. சொல்றல. பொறுமையா இருடா, எதுவும் டேய். பேசாத. மாமா, அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? ரமேஷ், நான் சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சுட்டு இருக்கேன், நீ எதுவும் பேசாத. பேசினா என்ன பண்ணுவாரு? கொன்னுடுவாரா? நான் சட்டத்தை பாதுகாக்கிறவன், கொலை பண்றவன் இல்ல. நீ கொஞ்சம் பேசாம இரு நீ ரமேஷ். கொஞ்சம் இந்த பக்கம் அப்பா, வா. என்னப்பா சொல்றீங்க? எல்லாம் பண்றது அவங்க. நீ இந்த பக்கம் வாடான்னு சொல்றேன்லப்பா. இந்த நிமிஷமே இவ தாலியை கழட்டிட்டு நான் போயிருப்பேன். 8:30 மணி பஸ்ஸும் போயிருச்சு. நீங்க சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. காலையில 5:30 மணி பஸ்ஸுக்கு போங்க. பாத்துக்கிட்டே இருக்கேன், சாம்பார் ஊத்துடி. எட்டாவது வார்டுல கல்யாணம் ஆகாத பசங்க யாராவது இருக்காங்களா? ஆமா, அங்க நம்ம கோவிந்தனோட பையன் இருக்கானே. ஓ, எலக்ட்ரிசிட்டி போர்டுல லைன்மேன், கொஞ்சம் ஆ. ஒல்லியா இருப்பானே. ம். அன்னைக்கு கூட தியேட்டர்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தானே. அந்த சுந்தர புருஷனா? ம், ம். ஒரு 1,00,000 ரூபாய் வாங்கலாம் அவன்கிட்ட. பின்னென்ன, 1,00,000 ரூபாயும் 25 பவுனும் கேட்கலாம். எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேலைன்னா சும்மாவா? எவ்வளவு சம்பளம், அப்புறம் கிம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? 1,00,000ம் 25 பவுனும் எழுதிக்கோ. 2 பேரும் டீ சாப்பிடுறீங்களா? இப்ப வேண்டாம், இல்ல ஒரு வாரம் ஆக போகுது. இன்னும் புதுசா யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையே. வரும் வரும். ஆளெல்லாம் நிறைய வந்து போவாங்கன்னு நானும் எக்ஸ்ட்ரா பாலெல்லாம் வாங்கிட்டேன். அதெல்லாம் நம்மளே குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது சரி, இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா நீ? அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஊர்க்காரங்களுக்கு இந்த புது மெத்தட்லாம் அவ்வளவா புரியாது. அவங்களுக்கு ராமசாமியும் சந்திராவையும் தானே தெரியும். இந்த காலத்துல நல்லது கிட்டது யாருக்கு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அதான் பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல. நாங்க இந்த நகராட்சியில ஒவ்வொரு வார்டுலயும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களையும் பையன்களையும் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் பேசி சமாதானப்படுத்தி ரெஜிஸ்டர் பண்றதா எங்க பிளான். இது நல்ல யோசனை. அப்பதான் நம்ம நடத்த போற பிசினஸோட குத்து மதிப்பான கணக்கு தெரியும், எவ்வளவு வரும் போகும்னு. அதை அனுசரிச்சு தானே நம்ம கமிஷன் கால்குலேட் பண்ண முடியும். கணக்கு போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது இந்த நகராட்சியிலேயே வரதட்சணை மூலமா எத்தனை லட்சம் பணம் டேர்ன் ஓவர் ஆகுதுன்னு. இதோ, ஐயோ. 7வது வார்டை பாருங்க. ஆ. 7வது வார்டு. மணமகளின் எண்ணிக்கை 27, மணமகன் 19, டோட்டல் 46. அதுல 1,00,000 ரூபாய் கொடுக்கவும் வாங்கவும் வசதி உள்ளவங்க 10 பேர். மொத்தம் இதுல 20,00,000 ரூபாய் பிசினஸ் நடக்கும். இதுல நம்ம கமிஷன் 2% வச்சா 20,000 ரூபாய். அதுல நமக்கு டபுளா வரும், ஏன்னா 2 பக்கமும் கமிஷன் வரும்ல. அப்போ டோட்டல் கமிஷன் 40,000 ருபீஸ். எவ்வளவு? 40,000 ருபீஸ், அதாவது 40,000 ரூபாய். இது ஒரு வார்டோட கணக்கு. இப்படி 12 வார்டு நம்ம நகராட்சியிலேயே இருக்கு. அப்படின்னா எத்தனை நகராட்சி பேரூராட்சி இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல? ஐயோ. ம். நான் தான் சொன்னேன்லப்பா, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இது வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல, சேவையும் கூட. ஒரு கையில நம்ம பணம் வாங்கினாலும் இன்னொரு கையால பாவப்பட்ட பொண்ணுக்கு பொன் தாலி எல்லாம் கொடுக்குறோம். கரெக்ட். உங்க 2 பேர்ல யாரோட ஐடியா இது? சத்தமா சொல்லு, ஒண்ணும் கேட்கல. இங்க யாரும் பாக்குறதுக்கு கேட்கறதுக்கும் இல்ல. ஐயோ, மெதுவா பேசுங்க. உங்க 2 பேர்ல யாரோட ஐடியா இதுன்னு கேட்டேன். இது எங்க 2 பேரோட ஐடியாவும் தான். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப வேண்டான்னு சொல்லி மட்டும் என்ன பண்ண போறீங்க? ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. எனக்கு இதை நினைச்சாதான் சிரிப்பா வருது. எங்க அப்பா கிட்ட வந்து நீங்க எப்படி பொண்ணு கேட்பீங்க? நான் ஒரு புரோக்கர், எனக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேட்பீங்களா? இல்ல இல்ல, கமிஷன் ஏஜென்ட். பாவம், உங்க அப்பா அம்மாவை ஏமாத்தின மாதிரி எங்க அப்பாவை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா? கமிஷன் ஏஜென்ட்னு சொல்லி பாருங்க, எங்க அப்பா உங்க காலை உடைப்பாரு. நான் ரம்யாவை விரும்புறேன், அவளும் என்ன விரும்புறா. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். டீ கடை பரமேஸ்வரன் பையன் புகழ்பெற்ற ராம வைத்தியரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? யாரங்க? டீ கடை பரமேஸ்வரனோட பையனா இருந்தாலும் நானும் ஒரு ஆம்பளை தானே. நீ ஆம்பளையா? உனக்கு என்னடா தொழிலு? நான் கௌரவம் உள்ள ஒரு புரோக்கர். பெரிய தொழிலு. என்ன சத்தத்தையே காணோம்? ஒண்ணு இல்ல. அதனால இந்த வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு ஒரு பிசினஸ் பண்ண பாருங்க. 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா சொல்லக்கூடிய வேலை. உங்க அப்பா சம்மதிப்பாருன்னு தோணுதா? சம்மதிப்பாருன்னு சொல்ல முடியாது. நீங்க என்ன கூப்பிட்டா போதும். கடவுளே, அப்பா. அப்பா
அப்பாவை பத்தி ஏதோ சொன்னியே. ரம்யா, ரம்யா, உண்மையை சொல்லணும்னா உங்க அப்பனை பாக்குறதும் ஒரு பாம்பை பாக்குறதும் ஒண்ணுதான். என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்ன கொத்துவாரு. இதே மாதிரி விரல பிடிச்சிக்கிட்டு என்னைக்காவது உங்க அப்பா முன்னாடி நான் வருவேன். அப்புறம் அவர் முகத்தை பார்த்து நான் சொல்லுவேன், மாமா நாங்க டேய் நாங்க- மூஞ்சிய காமிடா. யாரா நீ? டேய் மூஞ்சிய காமிடா. டேய் மூஞ்சிய காமி. இப்படியா? யாரா நீ? நீ யாருன்னு நான் பார்க்காம விட மாட்டேன். டேய் மூஞ்சிய காமிச்சிட்டு போ. டேய் டேய் மூஞ்சிய காமிச்சிட்டு போடா. அம்மா அப்பா. போடா குரங்கு. ரம்யா, ரம்யா, யார் அவன்? யாரு? என்கிட்ட பொய் சொல்லாத. விஷ பாம்போட விஷத்தையே எடுக்கிற வேணாம், உண்மையை சொல்லு. நான் கீரை பறிக்க போனேன்ப்பா. அங்க பசங்க உங்களை பத்தி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதை நான் கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இது வரைக்கும் நீ எனக்கு உதவியா எதுவுமே செஞ்சதில்ல, இப்ப மட்டும் எதுக்கு அங்க போன? எனக்கு தோணுச்சு போனேன். அதான் இப்ப மட்டும் ஏன் தோணுச்சுன்னு கேக்குறேன். இனிமே நீ எந்த கீரையும் அங்க பறிக்க போக வேண்டாம். எந்த கீரையும் பறிக்க போக கூடாது. நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக கூடாது. இனிமே நீ டைப் ரைட்டிங் அது இதுன்னு எங்கேயும் போக வேண்டாம். உன்னை பத்தி வெளியில யாராவது தப்பா பேசினா இங்க ஒரு டாக்டர் மாப்பிள்ள எப்படி வந்து கால் வைப்பான்? இனிமே போவியா? இல்ல. உள்ள போ. நடந்து நடந்து காலெல்லாம் தேஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அதேதான் எனக்கும் பயம். அந்த ஆளு என்ன பாத்துருப்பாருன்னு தோணுது. அது மட்டும் இல்ல, ரம்யாவை ஏதாவது தொந்தரவு பண்ண போறாரு. விளக்கண்ண வாய மூடு. உனக்கு எப்பவும் அந்த பொண்ணோட நினப்பு தான். நான் அதை பத்தியே பேசலடா. பின்ன எதை பத்தி பேசுன? நம்ம பிசினஸை பத்தி. டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுமோன்னு தோணுது. ஃபீல்டு ஒர்க்குன்னு ஆரம்பிச்சு யாராவது ஒருத்தர் 25 ரூபான்னாவது ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்களா? ஜனங்களுக்கு விவரம் இல்லைன்னா என்னடா பண்றது? இந்த புரோக்கரா இருக்கிறதே பெரிய தலைவலி பிடிச்ச வேலைடா. சீதைக்கு சித்தப்பன் ஆயிடுவானோ? என்ன ரெஸ்ட் எடுக்க போறியா? எனக்கும் டயர்டா தான் இருக்கு. மாசம் 350 ரூபா கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்பிக்கையை விட்டுறாத. ப்ரூஸ் தெரியும்ல, செலந்தியும் ராஜாவும். அந்த ப்ரூஸ் மாதிரி தைரியமா இருக்கணும். வா. இங்க யாரும் இல்ல போல இருக்கே. கூப்பிடு. நீ கூப்பிடு. இங்க யாரும் இல்லையா? பெண்களே, பெண்களே, ஆம்பளைங்களை யாராவது கூப்பிடுறா? ஆண்களே, ஆண்களே. வந்துட்டீங்களா? வாசல்ல நின்று இருக்கீங்களே, உள்ள வாங்க. ராமசாமி வரலையா? இல்ல. எப்படியும் வந்துருவான். அவன் தான் ரொம்ப பிஸியா இருக்கானே. உட்காருங்க. பஸ்லயா வந்தீங்க? இல்ல, நடந்துதான் வந்தோம். பொண்ணோட அம்மா. பொண்ணுக்கு என்ன வயசாகுது? வர பிப்ரவரிக்கு 18 வயசு முடியுது. கல்வி கேள்வி எல்லாம் படிக்கிறதுல கெட்டிக்காரி தான். ஆனா 10th ஃபெயில் ஆயிட்டா. புத்தகத்துல இல்லாத கேள்வியா இருந்துதான். 10ஆம் கிளாஸ் போதும்ல? தாராளமா போதும். பாக்குறதுக்கு எப்படி இருப்பா? அது நாங்க சொல்லி என்ன பண்றது? நீங்க தான் நேர்ல பார்க்க போறீங்களே. ஆமா ஆமா, நேர்ல பாக்குறதா நல்லது. அப்பதானே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். போட்டோ கண்டிப்பா வேணும். பேர் என்ன? பார்வதி அம்மா. பொண்ணோட பேரை கேட்டேன். ஐயோ, அது உஷாராணி. நல்ல பேரு, உஷாராணி. உங்க பேர் என்ன? ரமேஷ் குமார். என் பேர் ஜோஸ். இல்ல, நீங்க எவ்வளவு போடுவீங்க? அது பொண்ணை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் முடிவு எடுப்போமே. இல்ல, குத்து மதிப்பா எவ்வளவு கிடைக்கும் தெரிஞ்சா எங்க கால்குலேஷனுக்கு வசதியா இருக்கும். நாங்க பொண்ணை பாப்போம். அப்போ நாம ஒரு ரெஜிஸ்டர் பண்ணலாம்ல? வெறும் 25 ரூபா தான். ரிஜிஸ்டரா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் காசு ஒண்ணு நீங்க நஷ்டமா நினைக்காதீங்க. எங்களோட கோரிக்கை ஆயிரக்கணக்கான மணமகனின் கோரிக்கையோட ஒத்து போகுதான்னு பாப்போம். அதுல அதிக பொருத்தம் உள்ளவனை செலக்ட் பண்ணுவோம். எவனையாவது கூட்டிட்டு வந்து தலையில கட்டி வைக்க மாட்டோம். மத்தவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த நாட்டுல ஒரே ஒரு மேரேஜ் கன்சல்டன்ட் பியூரோ தான் இருக்கு. சுயம்வரம் மேரேஜ் கன்சல்டன்ட் அண்ட் கமிஷன் ஏஜென்சி. அது நாங்க தான். ஏன் அப்ப நீங்க பொண்ணு பார்க்க வரலையா? ஆமா, பொண்ணை பார்க்க தான் நாங்க வந்தோம். ராமசாமி சொன்ன ஆள் தானே நீங்க? ராமசாமி எதுக்கு எங்கிட்ட சொல்லணும்? நாங்க சுயம்வரத்தோட மேனேஜிங் டைரக்டர்ஸ்.
அப்படியா? எந்திரிங்கடா. இங்க அப்படி யாரும் வர வேண்டாம். இல்ல பழைய ஏற்பாடெல்லாம் மாத்தணும்ல, மாத்தினா தானே நல்லா இருக்கும். ஆ. வீணா பொல்லாப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க. என் பொண்ணை பொண்ணு பார்க்க வராங்க. தயவுசெய்து போங்க. போங்க. இது நடக்கலைன்னா எங்களை காண்டாக்ட் ஆ, பண்ணுவீங்களா? அப்ப பார்க்கலாம். ஐயா, இப்ப போங்க நீங்க. வரமா? ஆ. உங்களுக்கு வேற எதுவும் பொண்ணுங்க இல்லையா? ம். அப்புறம் அண்ணா நம்ம கிட்ட ஒரு எல்ஐசி பாலிசி ஒன்று எடுத்துக்கலாம். எல்ஐசி அது என்கிட்ட இருக்கு. நீங்க போங்க. ஜீவன் தாரா. ஜீவன் தரியா? தயவுசெய்து போயா. போ போ. என்ன எம தூதர்கள் நம்ம ஏரியாவில் வந்து விளையாடிட்டு இருக்கீங்க? இங்க ஒன்றும் நோ என்ட்ரின் போர்டு இல்லைல்ல? ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், என் சோத்துல மண்ணை வாரி போடணும்னு நினைச்சீங்க கையை வெட்டிடுவேன். இந்த ராமசாமியை பார்க்கறது தான் கேனையா இருப்பான். இறங்கிட்டேன் ஒரு ஊரே காலி பண்ணிடுவேன். ஆமா, போலாம். யார் நம்மளை கிண்டல் பண்ணாலும் பயமுறுத்தினாலும் நாம பயந்து ஓடி போயிட மாட்டோம். பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் அப்பா கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வீட்ல எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. அப்பாவுக்கு மட்டும்தான் நம்ம அவஸ்தை தெரியும். ஊர்க்காரங்களுக்கு இப்பவும் சந்திராவும் ராமசாமியும் போதும். அவங்க போற வழியிலேயே தான் நாமளும் போயாகணும். நாம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் எல்லாம் மாத்தி அவங்கள மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்றது தான் புத்திசாலித்தனம். ஒரிஜினல் புரோக்கர் ஆனா அது நமக்கு சரி வருமாடா? ஏன் சரி வராது? எல்லா வேஷமும் எல்லாருக்கும் பொருந்தும். நமக்கு இந்த வயசு கம்மியா இருக்கிறது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். இருந்தாலும் தொழில் மேல காட்டுற ஈடுபாடு நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். நடவுடையெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். முடியும்ல? ஆ, ஏன் முடியாது? முழுசா நனைஞ்சாச்சு. இனி முக்காடு எதுக்கு? என்ன ஆக போதோ? நீ இப்படி நர்வஸ் ஆகாத. எல்லாரும் நம்மளை சந்தேகப்படுவாங்கல்ல. நான் ஓகே. முகம் பால் மாதிரி வெளுத்து போயிருக்கு. பார்க்க ஹிந்து மாதிரி இருக்காங்க, அமைதியாகவும் தெரியுறாங்க. பேசி பார்க்கலாம். முன்ன பின்ன பழக்கம் இல்லாத பொண்ணுகிட்ட எப்படா நம்ம பேசுறது? நாக்கில் பேசும். நீ வாடா. ஹலோ, நில்லுங்க. அப்பா வீட்டில் இருக்காரா? நேத்து நாங்க வந்து பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். என்னது? அதான் முந்தானத்து உங்க அப்பா கிட்ட பேசணும். நேத்து வந்து அவரை பார்க்கறோம்னு சொன்னா ஆனா முடியல. எங்க அப்பாவா? ஆ, அப்பா இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சே. அப்படியா? அப்ப நமக்கு ஆள் மாறிடுச்சா? பத்மநாபன் பொண்ணு தானே? இல்ல. அதான பார்த்தோம். நாங்க அவங்களும் நினைச்சோம். பரவாயில்ல, இவ்வளவு தூரம் ஆயாச்சு. அறிமுகப்படுத்திக்கலாமே. என் பேர் ஜோஸ், இவன் ரமேஷ். ரமேஷ் குமார். சுத்தி வளைக்காம ஓப்பனா கேட்குறோம் சிஸ்டர். எங்க ஃப்ரெண்டுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. நாங்க நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஆட்சேபனை இல்லைன்னா அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா வீட்டில் வந்து நாங்க பேசுறோமே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என் புருஷன் ஒத்துக்க மாட்டாரு. அது பரவாயில்ல. வந்துடுறோம், மாட்டாட்டின்னு கட்டிடுவானுங்க. ஒரு வாரம் கஷ்டப்பட்டு 4 ட்ரிப்பு நடந்து தாம்பரத்துல ஒரு பையனை பார்த்திருக்கேன். பிஸின்னா அப்படி பிஸி. பார்க்க எப்படி இருப்பா? என்ன பவுல்ராஜ் என்ன, மோசமான ஒரு பையனை உங்க பொண்ணுக்கு நான் கொண்டு வருவனா? அந்த ராமசாமி இருக்கானே, அவன் தான் இப்படி எல்லாம் செய்வான். சின்ன கவுண்டர் பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்து வச்சானே, அது யாரு? ஒரு குஷ்டரோகி. 10 பைசாவுக்கு வழி கிடையாது. அவளை பிச்சைக்காரன். அந்த பையனை அந்த பிசினஸ் பண்றான், இந்த பிசினஸ் பண்றான்னு சொல்லி அந்த பொண்ணு தலையில இந்த பையனை கட்டி வச்சுட்டான். அவன் செஞ்சது ஃப்ராடுத்தனம் தானே. ஐயோ, ரொம்ப கஷ்டமா போயிருக்குமே. ராமசாமி நடத்தின எந்த கல்யாணத்துல ஃப்ராடுத்தனம் இல்ல. அவனுக்கு பச்சை தண்ணி கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் தரியா? கொண்டு வர சொல்றேன். மனசுல வேதனை வந்துருச்சுன்னா அப்ப தொடங்கிடுது வயித்து பசி. அட கடவுளே, இங்கேயும் வந்துட்டானுங்களே இவனுங்க. யாரு? 2 பேரும் சரியான திருட்டு பசங்க. பார்க்கதான் ஜென்டில்மேனுங்க. அசந்த ஆளையே தூக்கிடுவானுங்க. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டு பக்கமே இவங்களை விடக்கூடாது. அவ்வளவு பொறுக்கித்தனம் பண்ணுவாங்க. பல வேஷம் போடுவாங்க. மேரேஜ் புரோக்கர், எல்ஐசி ஏஜென்ட், இப்படி நிறைய வேஷம். என்ன பார்த்தா பயந்துருவானுங்க. நான் எதுக்கும் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன். ஜார்ஜ், விடாத அவனுங்கள. நமஸ்காரம். நாங்க வந்தது தேவராஜ் முதலியார் மகளோட கல்யாண விஷயமா வந்தோம். ஆமா. அங்க வந்தப்பதான் தெரிஞ்சது உங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு கல்யாண வயசுலன்னு. அதனால உங்களையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆமா.
நாங்க மேரேஜ் கன்சல்டன்சி நடத்துறோம், பெரிய பெரிய கல்யாணம் எல்லாம் நடத்தி வச்சிருக்கோம். இந்த சின்ன கேஸ் எல்லாம் நாங்க டீல் பண்றதே இல்ல. டாக்டர்ஸ், கலெக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், அதான் எங்க கிரேடு. ஆமாமா. எதுக்கு நம்ம வெளியில நின்னு பேசணும்? ஆமா. உள்ள உட்கார்ந்து நிம்மதியா எங்க பேசுவோம். போறீங்க? அப்படியே போங்க. உங்க வேலையெல்லாம் இங்க காட்டாதீங்க. அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் பேத்துறேன். போங்கடா. எங்களை தெரியலையாண்ணே? நல்லா தெரியுது, போங்கடா வெளிய. எல்லாம் சரிதான், இது உங்க வீடு தான். ஆனா கொஞ்சம் மனுஷத்தன்மையோட பழகுங்களேன். ஆமா, நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னு இவ்வளவு எரிஞ்சு விழுகிறீங்க? போங்கடா வெளியில. இல்லடா அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். ஓ, புரிஞ்சு போச்சு. இது மர கரண்ட கேஸ்னு ஓ, நினைக்கிறேன். அதான் ஏய், யாரா பார்த்து போய் டேய், சொல்லிட்டேன், ஏய், இப்படி பண்ணியா? போடா வெளியில. இந்த சந்திரா கிட்டே உங்க விளையாட்ட காமிக்கிறீங்களா? ஆ. அக்கா நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு விருந்தாளிகளா? விருந்தாளிங்க ஏன் இப்படி சலிச்சுக்கிற? இப்படியும் சில பேர் இருக்கத்தான் செய்றாங்க. அடிக்கடி ஏதாவது வீட்டுக்கு போக வேண்டியது, கறி மீனுன்னு மூக்கு பிடிக்க தின்ன வேண்டியது, பேசுறத பார்த்தா முடிவான மாதிரி தெரியும், அப்புறமா சொல்லி அனுப்புறேன்னு சொல்லி போவாங்க. நமக்கு தெரியாது, தின்றதுக்குன்னே இந்த மாதிரி வரானுங்க. ஏன் இப்படி விரக்தியா இருக்க? விரக்தியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கஷ்டமா இருக்கு, அதான் இப்படி பேசுற. அப்பாவையும் அண்ணனையும் நினைக்கும் போதுதான் கவலையா இருக்கு. என் அண்ணன் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது வேதனையா இருக்கு. இதெல்லாம் எனக்காக தான் நினைக்கும் போது என் மேலேயே எனக்கு வெறுப்பா இருக்கு. எல்லாம் சரியா குரோசி. உண்மையான ஒரு ஆம்பளை கண்டிப்பா வருவான். காசு பணத்தை பார்க்காம ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிற ஆம்பளை. அப்படியே ஆம்பளைங்க இருப்பாங்களா? அதுல என்ன சந்தேகம்? நீங்க அந்த மாதிரி ஆளா? என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நான் கண்டிப்பா அப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். யார் அந்த பாக்கியசாலி? ஒருத்தி இருக்கா. யாருன்னு சொல்லுங்களேன். அடியே ரோசி. ஆ, சரி நான் கிளம்புறேன். மரம் ஏறி ஏறி சமயக்கட்டுக்கு வந்துட்டியா? ஆமாமா, நீ ரொம்ப அதிகமா பேசின உன் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஆ. ஏண்டி ரோசி, உன் அப்பா எங்க? வயல்ல இருப்பாரு. ஒரு 10 பவுன் போடுறதுக்கு வழி இல்ல. கல்யாணம் ஆகிறதுக்குள்ள கெட்ட பேரை சம்பாதிச்சிடாத. இப்படியே வீட்டுல இருந்திருந்து நீ கிழவியாக போற. நாய் தூக்கிட்டு போன தேங்கான்னு சொல்லுவாங்க, இப்ப கேவலமா போச்சு. அந்த தேங்காவை அதுவும் சாப்பிடாது, அடுத்தவங்களையும் சாப்பிட விடாது. நமக்கு எப்படிடா தோணுச்சு இந்த புத்தி? கலிகாலம். ஆனா நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத. நாம முயற்சி பண்ணா நடக்காத விஷயம் இந்த உலகத்திலே கிடையாது. ஒரே ஒரு சுருட்டுல இருந்து ஆரம்பிச்சது தான் கோடீஸ்வரன் ஒயாசஸோட ஆரம்பம். ஒரு சாதாரண மிலிட்டரிக்காரன் தான் உலகத்தையே ஆண்ட ஹிட்லர், அப்புறம் நெப்போலியன், ஆப்ரஹாம் லிங்கன். டேய், உலகத்து சரித்திரத்தை புரட்டி போட்டவன்லாம் அடிமட்டத்துல இருந்து மேல வந்தவன் தான்டா. நம்ம மனசுல இவங்க தான்டா இருக்கணும். போடா வெங்காயம். மனுஷன் டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கான், அப்பதான் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய், உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? கவலைப்பட்டு என்னடா பிரயோஜனம்? அழுதாலோ கோவப்பட்டாலோ நம்ம பிரச்சனை தீந்துருமா? அதுவும் சரிதான். என்ன இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலியா? போல. ஏன் போர் அடிச்சிருச்சா? இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்றதே பெரிய பிரச்சனையா இருக்கும். என்னோட மாமனார் இவ்வளவு வேகமா வராரு, என்ன விஷயம்? இப்பதானே சொன்னேன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு. நான் 2-3 நாளாவே உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆபீஸுக்கு போயிருந்தேன். ஆபீஸுக்கு போயிருந்தீங்க? என்ன விஷயம்? சொல்றேன். எப்படி இருக்கு புது பிசினஸ் எல்லாம்? வண்டர்ஃபுல் சக்சஸ். அதான் யூத்துங்கிறது. கைய கொடுங்க. நீ கொடு இல்ல நீ கொடு. நீ கொடு. நமக்கு இமீடியட்டா ஒரு பொண்ணு வேணும். வீட்டு வேலைக்கு தானே? வீட்டுல இருக்கிறதுக்கு தான். வேலைக்காரியா இல்ல பொண்டாட்டியா? யாருக்கு? எனக்கு தான். என் பொண்ணு என்ன பாத்துக்கிற மாதிரி அவ என்ன பாத்துக்கணும். பொண்ணுக்கு ஜாதகம் ஜாதி எதுவும் வேண்டாம். பொண்ணு நல்லா இருக்கணும், அந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான். வரதட்சணை வேணான்னு நான் ராமசாமி கிட்ட சொன்னேன், அது அவனுக்கு பிடிக்கல. ராமசாமிக்கு
சொல்றா. பிடிக்கல. ஆ நாங்க தற்காலிகமா இந்த வேலையை நிறுத்தலைன்னாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு புது ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம்னு இருக்கிறோம். இப்போதைக்கு ஹவுஸ்ஃபுல். கமிஷனை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். நான் நல்ல ஒரு அமௌண்ட் தருவேன். பொண்ணோட கல்யாணம் முடிச்சிட்டு நம்ம ஒண்ணா சேர்ந்து யோசிக்கலாமே. பொண்ணுக்கு தான் மாப்பிள்ள பார்த்தாச்சே, நிச்சயம் கூட ஆயிடுச்சு. இன்னும் தேதி மட்டும் தான் குறிக்கணும். நிச்சயம் பண்ணியாச்சா? யாரு? நான் தான், வேற யாரு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. டாக்டர் சுதாகரன் எம்பிபிஎஸ். டாக்டர் சுதாகரன் எம்பிபிஎஸ். டவுன்ல இப்போ ஒரு ஆஸ்பத்திரி கட்டிக்கிட்டு இருக்காரு. 2 லட்சம் ரூபாயும் 51 பவுன் தான் கேட்டிருக்காரு. இது கொஞ்சம் அதிகம் தான். ஒரு பொண்ணு தானே இருக்கா, போயிட்டு போகுது. அவளோட கல்யாணம் முடிஞ்சிட்டா பாருங்க, எனக்கு ஒரு துணை வேணும்ல. இந்த விஷயம் உங்க மனசோட வச்சுக்கங்க. உங்க மனசோட இத பத்தி யோசிக்கலாம். நாங்க உங்களை வீட்ல வந்து பாக்குறோம். எனக்கும் நேரம் இல்ல. 3.5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணணும்ல. டேய் வாடா. ரமேஷ், இத பத்தி அவ உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? இல்ல, அவளை பார்த்து 2 வாரம் ஆயிடுச்சு. நீ கவலைப்படாத, என்னன்னு கேட்போம். கம்பிக்கெல்லாம் தங்க விலை போட்டிருக்கானுங்க. கமிஷன்ல கூட நமக்கு ரிடக்ஷன் கிடைக்காது. கமிஷன் போக போட்ட வேலை தான் சார் இது. யாருக்கு தெரியும்? நீங்க சொல்றத நம்புறேன். இனி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பில்டிங் வேலையெல்லாம். எவ்வளவு பணத்தை இறைச்சாச்சு. டாக்டர், அந்த லேபர் கேஸை இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணணுமா? யாரு? அந்த லேடியோட ஹஸ்பண்ட். அவர் நினைக்கிறபடிதான் நடக்கணும்னா பிரசவத்தை அவரே பாத்துக்கலாமே. 2-3 நாள் பெட்லயே இருக்கட்டும். கம்பி என்ன விலைக்கு வைக்கிறானு தெரியுமா? சார், உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள அட்மிட் பண்ணுங்க, அப்புறம் பாக்குறேன். உங்களை தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இதுல யாரு பேஷண்ட்? இவன் தான். ஒரு வேலை செய்யுங்க. டெஸ்ட்டுக்கு பிளட்டும் யூரியனும் லேப்ல கொடுங்க. ஒரு எக்ஸ்ரே இசிஜியும் எடுத்துருங்க. ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணிடலாம். இல்ல, கொஞ்சம் பர்சனலா பேசலாம்னு வந்தோம். ப்ளீஸ், ஒரு 2 நிமிஷம் போதும். நீங்களும் கீழே போயிருங்க, நான் வரேன். எங்க இருந்து வந்தது இது? எதையும் மறைக்காதீங்க. எல்லா நோய்க்கும் சிகிச்சை பண்ணுவேன். தெளிவா சொல்லுங்க. ஒரே வரியில சொல்லிடுறேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற ரம்யாவும் என் ஃப்ரெண்டு ரமேஷும் ஒருத்தர் விரும்புறாங்க. ஹலோ, என்கிட்ட இப்ப என்ன சொல்ல வரீங்க? நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதுல நீங்க ஒரு வில்லனா வராதீங்க. நான் ஹீரோவா வரேன், நீ வில்லனாவா? அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சரி, பண்ணல. ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்துருங்க. என்ன தரீங்களா? முடியாதுல்ல? இத சொல்லி இனிமேல் இங்க வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சுதா? அவளை வீட்டை விட்டு கூட்டு வர தைரியம் உனக்கு இருக்கா? எந்த தைரியத்துல நான் கூட்டிட்டு வருவேன்? ஒரு வேலையும் இல்ல. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சிங்களா இருக்கும்போது அவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படிடா? நடக்கிறப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்னும் மனசு கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. வந்ததுல இருந்து இப்படியே படுத்திருக்கா. நான் ஏதோ டயர்டுன்னு நினைச்சேன். அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. காய்ச்சல்லாம் ஒண்ணு இல்ல. ஒருவேளை என் வீட்டுக்காரர் பார்த்ததுனாலயோ. உன் வீட்டுக்கார யாரு? பெரிய பூதம் ஒண்ணு இல்லையே. கொஞ்சம் நிம்மதியா விடுறீங்களா? நான் தான் சும்மா படுத்துக்கன்னு சொல்றேன்ல. அதுக்கு என்கிட்ட ஏன் கத்துற? நல்லா இருக்கே உன் கதை. உன் உடம்புக்கு என்னன்னு வாயை திறந்து சொல்லி தொலையன். இப்படியா எல்லாரும் இம்சை பண்ற? அப்படி இல்லைன்னா என்ன ஏமாத்துறதுக்கு தான் அப்படி படுத்திருக்கேன்னா அதையும் சொல்லி தொலை. நான் இது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். நீ 8:30 மணிக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன். நீ ஏன் கங்காதரா திருப்பி வந்த? எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. அவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இங்க பாரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வெறும் வயிறோட படுக்க கூடாது. நான் அப்புறம் சாப்பிடுறேமா. அண்ணா, உங்க கவலை என்னன்னு எனக்கு தெரியும். ரம்யாவை நான் பார்த்தேன் கோயிலுக்கு போனப்ப. ஒரு லெட்டர் தந்திருக்காங்க.
எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சம்மதிக்கல. ஆனா ஒரு பொண்ணால எத்தனை நாளைக்கு தான் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு சம்மதம்னா நான் வீட்டை விட்டு வெளியில வர தயாரா இருக்கேன். என்ன வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காங்க. நீங்க எப்படியாவது என்ன வந்து பாருங்க. இப்படிக்கு உங்க ரம்யா. அவங்கள இழந்துட்டா மறுபடியும் அவங்க உனக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு நான், அக்கா, ஷோபா எல்லாரும் உங்களுக்கு சுமையாவே இருக்கும். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. காரணம் காரணம் ஒண்ணு இல்ல, நான் அப்புறமா சொல்றேன். நீ ரம்யாவை பாத்தியா? பார்த்து மறக்க சொல்லுமா, இல்லனா கையால் ஆகாத தனத்தை சொல்லிட்டு வரணுமா? வான்னு கூப்பிட்டா வர்றதுக்கு தயாரா இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட கூப்பிட முடியாத கோழ மாதிரி இருக்க. வேண்டாம், காதலனை வஞ்சகன்னு நினைச்சே வெறுக்கட்டும். அது அவளுக்கு நன்மையை தான் தரும். டேய் ரமேஷ், உன்னால அவளை மறக்க முடியுமா? முடியாது, ஆனா அடையவும் முடியாது. விடுறா, விதிப்படி தான் நடக்கும். ஆசைப்பட்டது நடக்காது. அப்போ ஒரு டைரியில எழுதியிருந்தா, ஏதோ ஒரு கவிதை, எனக்கு ஒரு உலகம், உனக்கு ஒரு உலகம், நமக்குன்னு ஒரு உலகம். என்னோட உதவி தேவைன்னா சொல்லி அனுப்பணும். என்ன என்ன உதவி? எதா இருந்தாலும். காலம் கலிகாலம் இல்ல, அதான் வேண்டாத எண்ணங்கள்லாம் மனசுல தோணுது. அவங்க சொன்னாங்கன்னு நான் இந்த டீ கடையை மூடி இருந்தேன்னா இந்நேரம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? வேண்டாம் வேண்டான்னு தானே நாம சொல்ல முடியும். நமக்கு படிப்பில்ல, அவங்க சொல்றத நம்பணும். நல்லா படிச்ச விவரம் தெரிஞ்ச பசங்க தானே. கணக்கு போட்டு சைபரோட சைபரை சேர்த்து லட்சங்களை பத்தி அவங்க பேசும்போது நானும் கொஞ்சம் ஆசைப்பட்டேன். எங்க 300-400 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கும், அதுவும் போச்சு. கால்ல அழுக்கப்படாம வெயில் படாம வளர்த்த நாம நினைக்கிறது எதுவும் நடக்காது. நேத்து தென்னை மரத்துக்கு உரம் போட ஜோசப் என் கூட வந்தப்போ நான் வேண்டான்னு சொல்ல. வேலை செஞ்சு பழகட்டும், என் காலத்துக்கு அப்புறமும் சாப்பிடணும்ல. ஆம்பளை பசங்க ஒரு வழிக்கு வந்துட்டாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களை கரையேற்றிடுவாங்கன்னு நானும் நம்பிட்டேன். எல்லாம் போச்சு, கலிகாலம். நான் ஜோசப்புக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். கிடைக்கிற காசை வச்சு ரோசிக்கும் கல்யாணம் பண்ணணும். அப்புறம் இன்னொருத்தி இருக்கால, அவளுக்கு 4-5 வருஷம் ஆகணும். அதை எப்படியாவது அவன் நடத்திடுவான். நீ கிளம்பலாம். என்ன கல்யாணம் எல்லாம் சரியா நடக்கலையோ? உங்க பசங்களுக்கு இது தேவையில்லாத வேலை தானே. பரமேஸ்வரா, ஒரு டீ போடு. சாப்பாடு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான் தூக்கம் வருது. ராமு வைத்தியரோட பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். பையன் டாக்டர், 101 பவுனும் இதோ இவ்வளவும் கொடுக்குறாங்க. என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாரு ராமசாமி, அதே மாதிரி பெரிய பொண்ணுக்கும் பாரு. உங்க டிமாண்ட் என்ன? பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுக்கலாம், வரதட்சணை கொடுக்க வேண்டாம்ல. பார்க்கலாம். அது இல்லாம இன்னொரு ஐடியாவும் இருக்கு. 10 சவரமும் ஒரு 20 நேரமும் நம்ம ஜோசப் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அதையே நம்ம பொண்ணுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு பையனை பிடிச்சிடலாம் இல்லையா? என் பொண்ணு ராஜலட்சுமிக்கும் ஒரு பையனை பார்க்கணுமேப்பா. வரதட்சணை கேட்காத பையன் கிடைக்க மாட்டானா? கிடைக்கும். அது மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆளு இருக்காரு. காசு 1 பைசா வேண்டாம், ஆனா கமிஷன் மட்டும் எனக்கு வந்துடணும். அது நீ கேட்கிற காசு தந்துடுறேன். நல்ல சொத்து பத்தோட இருக்கிறவன், வயசு கொஞ்சம் கூட. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். பையன் யாரு? நம்ம ராமன் வைத்தியர்.